சேன்ஸால் ஹேக்ஸில் ஒட்சுசுகிஸை ஜெயிக்கவே முடியாது. அடுத்து ஃபைனல் ரவுண்ட் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துட்டோன்னா கோகு சைல்டுஹுட்டில் இருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரெயின் பண்ணவர். வெஜிடா சேன் வாரியர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் சேன்ஸ்க்குனே கொடுக்கப்படுற ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங்கை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே பல பிளானட்ஸை கேப்சர் பண்ண ஒரு ஆள் தான் வெஜிடா. கோஆனும் ப்ரோலியும் எடுத்துக்கிட்டால் இவங்க கவுண்ட்லெஸ் ஹை லெவல் பேட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கோஆனுக்கு சின்ன வயசுலேயே பிக்கலோ ட்ரைனிங்கை கொடுத்துருக்காரு. ப்ரோலிங்கிற அந்த கேரக்டரே ஒரு அல்டிமேட் சர்வைவர். எவ்வளோ ஹார்ஷான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ப்ரோலியால் சர்வை பண்ண முடியும். அந்தளவுக்கு இவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது இந்த சேன்ஸுடைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ப்ரோலி கிட்ட இருக்கிற பயங்கரமான அடாப்டேஷன், கோஆன் கிட்ட இருக்கிற அல்டிமேட்டான ஸ்பீட், வெஜிடா கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் பவர், கோகு கிட்ட இருக்கிற ஒரு பயங்கரமான பேட்டில் நாலேஜ், இது எல்லாமே ஒரு பேட்டில்னு எடுத்துக்கும் போது இந்த சேயன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதனால் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்துட்டால் அதில் சேயன்ஸ் ரொம்பவே பயங்கர டாமினேட்டடாக இருக்காங்க. அப்படி ஒட்சுசுகிஸ் எடுத்துக்கிட்டோன்னா இவங்களை இன்ட்ரடக்ஷனில் சொல்லும் போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்களுக்கு 1000 இயர்ஸுக்கும் அதிகமான பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இது இவங்களுக்கு எப்படி வருதுன்னா ஒரு பிளானட்டை இவங்க அப்சர்வ் பண்ணும் போது அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய ஸ்கில் முதற்கொண்டு எல்லாத்தையும் இவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. இதனால் இவங்களுடைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது 1000 இயர்ஸுக்கும் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோகுவும் வெஜிடாவும் ப்ரோலியும் கோஆனும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒட்சுசுகிஸுடைய இந்த ஒரு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன ட்ரைனிங் எடுத்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணலைனாலும் இவங்களுடைய இன்ட்ரடக்ஷன்லேயே இவங்க 1000 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பீப்புள்னு சொன்னதால் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக ஒட்சுசுகிஸ்க்கு தான் எட்ஜ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.